அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒர்க்குக்கு போகிறனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ போடுறேனோ கண்டிப்பாக மறக்காமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது சண்டே அன்னைக்கு எடுத்த ஒரு விலாக். ஒரு டிஐஎம்எல் மாதிரி நான் எடுத்தேன். என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தொடச்சி கூட்டி அந்த மாதிரி உள்ள வேலைலாம் பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு அந்த மாதிரி உள்ள வேலைலாம் பார்த்துட்ருந்தேன். அதுதான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பண்ணது. ஏன்னா மற்ற நாள்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு ஓடிடுறோம், இல்லாட்டி அம்மா கூட்டுவாங்க. அதனால் லீவ் டைமில் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூட்டிட்டேன். வீடு வாசல் ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காலை சாப்பாடு சாப்பிட்ட பாத்திரம் இருந்துச்சா, சரி அதை நம்ம கழுவிட்டோன்னா அந்த சிங்க் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் தானே. அதனால் நான் அதை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு செஞ்சுருந்தோன்னா, கேப்பை இடியாப்பம் இருக்குது பார்த்திங்களா, அது அவிச்சு சீனியும் தேங்காய் பூவும் வச்சு சாப்பிட்டோம். அன்றைக்கி காலை சாப்பாடு அதுதான். ஸோ ஈஸியாக முடிச்சாச்சு அன்றைக்கின்னு காலையில். ஏதாவது நாள் உள்ள ஆணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஏதாவது செய்வோம். அப்படி இல்லாட்டி தோசை இட்லி பண்ணோம்னா சாம்பார் சட்னி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதப்போ, தோசை மாவு இல்லாதப்போ, இல்லைன்னா நாள் செஞ்ச ஆணம் இல்லாதப்போ இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக செய்கிறது. அன்றைக்கி கேப்பை இடியாப்பம் செஞ்சுருந்தோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேப்பை இடியாப்பம் செஞ்சு. அதை ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம். உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, இது ஒரு ப்ரோட்டீன் பவுடர். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. அதோட டேஸ்ட் நம்மளுக்கு பாதாம் மில்க் குடிக்கும் போது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும். இது ஒரு ப்ரோட்டீன் பவுடரு. எனக்கு வெயிட் கெயினே ஆகலைன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் டாக்டர் கொடுத்தாங்க. அதை நான் நைட் இப்போ வரைக்கும் குடிச்சிட்ருக்கேன். அது முடிஞ்சிருச்சு அந்த பவுட்ரு. அதை தான் அந்த பாட்டில் நான் கழுவிட்டுருந்தேன். ஸோ உங்களுக்கும் சொல்லலாம், யாருக்காவது தேவைப்பட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அதை காமிச்சேன். நீங்கள் அதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அது குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, அதோடய ரிசல்ட்டுமே நல்லா இருக்குது. அதை கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பையனுக்கு ஹார்லிக்ஸ் போட்டுட்டு எங்களுக்கு டீ போட்டுட்டு அப்புறமா சோறாக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தானே, ஏன்னா லீவ் டைம்லேயே க்ளீன் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும், அந்த வேலை முடியும்னு சொல்லிட்டு ஒலை ஊற்றி வச்சுட்டு அந்த சைடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒலை கொதிச்சிருச்சு, சரி அரிசியை போட்டு வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் அரிசியை களைஞ்சி போட்டுட்டேன். நாங்கள் மட்டை அரிசி, கேரளா ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் சாப்பிடுவோம். அதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு தான் நாங்கள் சமைச்சது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி உள்ள கவுண்டர் டாப்பில் சொல்லுவோம்ல, அது இதுதான் எங்களுக்கு. அது நாங்கள் எங்களோட அடுப்பு பழைய காலத்தில் மாதிரி இருக்கும். புகைக்கூடுன்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு இடம் விட்டுருப்பாங்க, அது வழியாக புகையெல்லாம் வெளியில் மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால மொத்தமாக போட முடியாதுன்னு சொல்லிட்டு நடுவுக்கு ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அடுப்பு அந்த சைடு இருக்கும், இந்த சைடு கவுண்டர் டாப் இருக்கும். அந்த சைடு தான் எல்லாமே எண்ணெய் பாட்டில் அதெல்லாம் வைக்கிறனால அப்பப்போ துடைச்சிருவோம். இப்போ அவ்வளோவா துடைக்க முடியல உண்மையை சொல்லணுன்னா. ஸோ சரி, இன்றைக்கி லீவில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை துடைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு அன்றைக்கி துடைக்க முடியல, அடுத்த நாள் காலையில் தான் துடைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஸோ நம்ம வீட்டில் இடியாப்ப மாவு, அதிரசம் மாவு, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அதிரசம் வேணும்னாலும் சுட்டு கொடுப்போம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் தொதல்னு சொல்லிட்டு ஒரு ஹல்வா மாதிரி ஒரு ரெசிபி, அதுவும் செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, ஹோம்மேட் மசாலா அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன்.
அதுக்கப்புறமா வந்து என் பையனை வந்து பால்வாடியில் சேர்த்துருக்கேன். நான் ஸ்கூல் போகிறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே தான் அந்த பால்வாடி இருக்குது, நான் வேலைக்கு போகிற இடத்து பக்கத்தில். சரி நம்ம போகிற நேரத்தில் அவனையும் கொஞ்சம் நேரம் விட்டு பழக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு நாள் விட்டேன். அவன் வந்து நின்றுக்கிட்டான். அதனால் அம்மா வந்து அவனுக்கு அன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு லஞ்ச் பேக்கு, ஒரு வாட்ரு பாட்டிலு, ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அவனுக்கு கொடை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வைக்கும்போது சரி வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்ருந்தேன். அதோட சோறும் வெந்துருச்சா, சோற்றை வடிச்சிட்டு ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு லேசாக தண்ணி விசிறி விட்டு வச்சோன்னு வைங்களேன், அது புழுங்கி வரும்போது நல்லா ஃபுல்லாக மலர்ந்துடும். கொஞ்சம் லைட்டாக கடைசி நேரத்தில் ஒரு 99% வெந்ததுக்கப்புறம் அந்த 1% அரிசியாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக அந்த தண்ணி தெளிக்கிறது. அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி அம்மா மார்க்கெட் போனாங்கன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சூட மீன், நகர மீன், அதுக்கப்புறம் சூபார மீன், இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த பீக்கங்காய்க்கு மீன் வச்சு அவிச்சு சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். நீங்கள்லாம் அது ட்ரை பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இன்றைக்கி நான் வந்து ரெசிபி கவர் பண்ணியிருக்கேன். மீனானத்தை வந்து இன்றைக்கி கவர் பண்ணலை, சும்மா அதை செய்யும் போது எடுத்திருக்கேன், ஆனால் ரெசிப்பியாக கவர் பண்ணலை. ஆனால் இந்த பீக்கங்காய்க்கு வந்து மீன் வச்சு அவிக்கிறத வந்து ரெசிபி கவர் பண்ணியிருக்கேன். பீக்கங்காய் வந்து எப்பவும் போல் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தண்ணி லைட்டாக தெளித்து அதை வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சுருங்க. அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 மீன், ஒரு ஃபுல் பீக்கங்காய்க்கு ஒரு 5-6 மீன் வந்து அது கூடவே சேர்த்து வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் அது நல்லா வெந்துடும் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து என்ன செய்றீங்கன்னா உரிச்சிருங்க. அந்த இதெல்லாம் விட்டு முள்ளெல்லாம் விட்டு எடுத்திங்கன்னா வெந்த மீன் தானே, அதனால் டக்குன்னு வந்துடும். அந்த மீனை வந்து திருப்பி அந்த இதுக்குள்ளேயே போட்டு நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து மீன் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது வந்து குழம்புக்கு மீனானத்துக்கு வந்து நாங்கள் அரைச்சி தான் காய்ச்சுவோம். அந்த அரைச்ச மசாலாலேயே வந்து அம்மா வந்து கொஞ்சம் போட்டுட்டு அதை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற்றுங்க. ஏன்னா மீன் போடுறோம்ல அதனால். இது வந்து காலையில் எடுத்த தேங்காய் பால், அதை வந்து ஃப்ரீசரில் வச்சனால கட்டி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் பால் ஊற்றணும். அதுக்கப்புறம் அந்த மீனையும் போட்டு அந்த மசாலா கூடயே பெரட்டி விட்டு கொஞ்சமாக புளி, அப்புறம் தேங்காய் பால் இது போட்டுட்டு அதை இறக்கிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம தாளிக்கல பார்த்திங்களா, அதனால் தாளிப்பு கொடுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா அந்த சின்ன வெங்காயம் பொரியிற அளவுக்கு விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து அந்த நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மீன் மசாலா எல்லாம் போட்டு அதுக்குள்ளே வந்து இதை தூக்கி கொட்டிடுங்க, இந்த தாளித்ததை. அதுக்கப்புறமா ஒரு கிண்டி விட்டு உப்பு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து மீன் போட்டிருக்கோம், புளி ஊற்றிருக்கோம், அதுக்கு தக்கன உப்பு இருக்கணும் பார்த்திங்களா, அதனால் அதை வந்து நீங்கள் உப்பு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து பீக்கங்காய்க்கு மீன் வச்சு அவிப்பாங்க, அதுக்கப்புறம் கருவாடு வச்சு அவிப்பாங்க. அந்த ரெசிபி செய்யும் போது ஒரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா இதுக்கு வந்து என்னென்ன மீன் வைக்கலான்னா, சூட மீன், அப்புறம் வெங்கனான்னு சொல்லி ஒரு மீன் இருக்கும், சூட மீன் மாதிரியே, அந்த மீன் இதெல்லாம் தான் வச்சு செய்வாங்க. மற்ற மீன் போட்டு செஞ்சு நான் பார்த்ததில்ல. இது 2 மீன் தான் வச்சு செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது வந்து நான் அது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு மீனானமும் கொதிச்சிருச்சு. அதையும் சைட் பை சைட் பார்த்துட்டு சரி மீன் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனையும் வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஆணத்துக்கு வந்து நகர மீன், சூப்பார மீன் இதெல்லாம் போட்டு தான் அன்றைக்கி வந்து ஆணம் வச்சுருந்தது. அதுக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அமர்த்தியாச்சு. இந்த சைடு வந்து நகர மீனும் சூப்பார மீனும் வந்து பொரிக்கிறதுக்காண்டி பெரட்டி வச்சுருந்தாங்க அம்மா. அதை வந்து நான் பொரிக்க போட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து என்னென்ன சாப்பாடுனா, சோறு, மீனானம், மீன் பொரிச்சு, அதுக்கப்புறமா இந்த பீக்கங்காயில் மீன் போட்டு வச்சது. நான் ஏற்கனவே முட்டை ஊற்றி வச்ச வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து மீன் வச்சு அவிக்கிறது. இன்னொரு நாள் வந்து நான் கருவாடு போட்டு அவிக்கிறது வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரெசிபீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் வந்து ஒரே ஒரு மசாலா தான், ஒரு சின்ன ஈஸியாக செஞ்சிடுற மாதிரி ஈஸி ரெசிபீஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.